கும்பராசிக்காரர்கள் போன ஜென்மத்துல என்ன கர்ம வினையால இப்ப கஷ்டப்படுறாங்க விளக்கமா சொல்லுங்க. எந்த ஒரு பொறுப்பா இருந்தாலும் மனுஷங்க கும்பத்துல பிறக்கிறாங்க அப்படின்னால என்னோடது எல்லாத்தையும் நெகட்டிவா நான் கிளென்ஸ் பண்ணிட்டு போறதுக்காக இந்த கும்பத்துல பிறந்திருக்கேன்பா. இவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகும். பொதுவாகவே கும்பத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னாலே கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் மங்களாம்பிகை தாயார் இவங்களை போயிட்டு ஒரு சனிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வந்து ரொம்ப கோவில் சொல்லிட்டீங்க, என்ன பரிகாரம் பண்ணலாம் அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. ஆதரவு இல்லாத முதியோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களாமா, அவங்களுக்கு முதியோர் ஆசிரமம், முதியோர் இல்லம், அதே மாதிரி அனாதை ஆசிரமம், இந்த மாதிரி இடத்துல நம்மளால முடிஞ்சது ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அது ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கர்மாவால் எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இந்த கர்மா எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இன்னைக்கு நம்ம கர்ம வினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா நடந்துருது மேம். ஆனால் நான் கண் கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாவுக்கு கண் இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதுதான் உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன? இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்திலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க, கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் பாருங்கள், 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காமல் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேனா? அப்ப உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா, இல்ல உன்னை சார்ந்தவங்களை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் வீக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமாக வாழணும், தப்பான வழியில் போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக பார்த்தீங்களா, மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும், நடக்கும் போதும், பேசும்போதும், ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம். அப்படின்னாமா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான், அதுக்கும் மேலே பெருசாக ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம்.
ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினைய வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தாலும் அத பத்தியும் குடுத்துருங்க மேம். கும்ப ராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்தில எந்த கர்ம வினையால இப்ப கஷ்டப்படுறாங்க? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, பிராரப்த கர்மா அப்படிம்பாங்க. கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தன்னுடைய கர்ம வினைகள முழுசும் முடிச்சுட்டு போறதுக்காக தான் இந்த இந்த ஜென்மத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கும்பமா பொறந்திருக்காங்க ஓகே. அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பொறப்பா இருந்தாலும் மனுஷங்க கும்பத்தில பொறக்குறாங்க அப்படின்னால, என்னோடது எல்லாத்தையும் நெகட்டிவா நான் கிளென்ஸ் பண்ணிட்டு போறதுக்காக இந்த கும்பத்தில பொறந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இவங்களுக்கு வந்து ஒய்ஃப் அண்ட் வெல்த் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ம். என்னன்னா, பெரும்பாலான கும்பத்துக்கு வந்து பாருங்க 4ஆம் பாவம், 9ஆம் பாவம் அப்படின்றது சுக்கிரனோட வீடு. ஓகே. மனைவியை குறிக்கக்கூடிய பாவம். ஓகே. இவங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸான லைஃப் அப்படின்றது வரும். ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கும்பம் ஆண் ராசி, சனியினோட ராசி. அப்போ ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காதல் வருது அப்படின்னா அது கும்பத்தை சொல்லலாம். நல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிராமின் பொண்ணாக இருக்கும், வெள்ளைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கும். ம். நல்ல ஒரு ஆச்சாரமான குடும்பத்து பையனாக இருப்பான், ஒரு நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். ஓகே. காதலுக்கு ஏது கண்ணு அப்படின்னு ஓகே. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ம். மாதிரி எல்லாத்தையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கூட பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா கும்பம் வந்து பாருங்க, எல்லா கர்ம வினைகளையும் கழிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருக்கு. இந்த பொறப்பில் கும்பத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு உன்னதமான கேரக்டர் இருக்கு. நம்பினாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கும்பமா நிறைய ரகசியங்கள் நிறைஞ்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரகசியங்கள் நிறைஞ்ச ராசி கிடையாது. நீ ஏதாவது ஒரு ரகசியம் சொன்னீங்கன்னா அதை காப்பாற்றக்கூடிய ராசி அப்படின்னு ஓகே. சொல்லலாம். எல்லா ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். ஆனா கும்பத்துக்கு அப்படி கிடையாது. ம். தப்பு செஞ்சா, ஆமா நான் தப்பு செஞ்சேன், என்ன இப்போ அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் அப்படின்றது கும்பத்துக்கு உண்டு. ஓகே. தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டாம், அந்த தப்பை அக்செப்ட் பண்றதுக்கு தான் தைரியம் வேணும். அந்த தைரியம் ட்ரெமெண்டஸா இருக்கு கும்பத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எல்லா விதத்துலயும் மற்றவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இவங்கள மாதிரி நல்ல புத்திசாலியா இருக்கணும்ப்பா, இவங்கள மாதிரி பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ப்பா, எஃபிகசியா இருக்கணும்ப்பா அப்படின்லாம் வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது டிராஸ்டிக்காக இருக்கும். ம். இந்த பரமபதத்தில் வர ஏணி பாம்பு நீ பார்த்துருந்தேன்னு தெரிஞ்சிருக்கும். பெரிய ஏணியில் ஏறுவாங்க, சர்ன்னு ஒரே ஆமா. பாம்பில் கீழ இறங்கிடுவாங்க. விழுந்துரும். இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்றத அனுபவிப்பாங்க. இவங்க அதுக்கெல்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ம். நீ எவ்வளோ நான் வந்து பள்ளத்தில் விழுந்தாலும் நான் திருப்பி ஏறி சிகரத்தை உட்காருவேன் அப்படின்ற மைண்ட் செட் கும்பத்துக்கு உண்டு. ஓகே. எவ்வளையோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற செட்டும் உண்டு. ஆண் ராசி அப்படின்றதுனால அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஆண் ராசின்றதுனால தைரியம் ஜாஸ்திம்மா. அதுக்கும் மேலே சனியினோட ராசி அப்படின்றதுனால தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி. விடாமுயற்சி அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது இவங்க செய்வாங்க, விடாமுயற்சினால விஸ்வரூப வெற்றி அப்படின்றதும் நடக்கும். என்ன இப்போ பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னாலும் பொதுவாக இந்த கும்பராசி சனி தசை, ம். 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில் அப்படியே அவங்க லைஃப்பை புரட்டி போட்டுருவோம் சனி பகவான். அவங்க ராசியாதிபன் தான். ம். நான் உன்னோட ராசியாதிபன், அதனால தான் உன் மேலே எனக்கு அதிக அக்கறை. ஓகே. உனக்கு இவ்வளோண்டு கெட்ட கர்மா கூட இருக்கக்கூடாது, நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுவான். பொதுவாகவே கும்பம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வழி தனி வழி, ஆனால் நேர் வழி. ம். எதிர் வீட்டுக்காரன் பார் இஷ்டத்துக்கும் தப்பான விஷயத்தில் தான் பணம் சம்பாதிக்கிறான், நல்ல சௌரியமாக இருக்கான். அங்கே பார் 3வது வீட்டுக்காரன், அவனும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி சம்பாதிக்கிறான், ரொம்ப சௌரியமாக இருக்கான். அதுவும் இந்த 3வது தெருவில் இருக்க 4வது வீட்டுக்காரன் அவனும் அப்படி தான் இருக்கான், நம்ம ஏன் சம்பாதிக்கூடாது அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக நீ எதுக்கெல்லாம் லைக்கப்பட்டு வரமாட்ட தம்பி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நீ பிறந்ததே கும்பத்தில் பிறந்திருக்க, ம். சனியினோட ராசியில் பிறந்திருக்க. நீ அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன லைட்டாக இப்படி போனன்னா சனியை போட்டு தள்ளுவான் எப்போ இந்த காலகட்டம் வரும்போது. ஓகே. அப்போ ஆல்வேஸ் என் வழி தனி வழி, நேர் வழி அப்படின்ற மாதிரி போகிறது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஒய்ஃப் அப்படின்ற ஆஸ்பெக்டில் காம்ப்ரமைஸ், ம். ஓகேங்களா. லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இவங்க காம்ப்ரமைஸ் தான் பண்ணி ஆகணும். எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாது இல்லையம்மா. கண்டிப்பா. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் என்ன சொல்லுவோம், ராம் சீதா ஜோடி மாதிரி வாழணும்ப்பா அப்படிம்பா. கஷ்டம்தான். இல்லைம்மா, அதுவே கஷ்டம். ம். அதே ஆஸ்பெக்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ராம் சீதா கூட பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்க கண்டிப்பா. இல்லையா. மனுஷ பிறப்புக்கு நம்ம கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சாதாரணம், இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றத தான் தெய்வ அவதாரமே நம்மளுக்கு உணர்த்தி இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் கஷ்டமே இல்லாமல் வாழணும் அப்படின்றத விட கஷ்டத்தை எப்படி நம்ம ஓவர் ரைட் பண்ணி வாழணும் அப்படின்ற பக்குவம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லது. ஓகே மேம். இவங்க வந்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகும் மேம்? பொதுவாகவே கும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம், மங்களாம்பிகை தாயார்,
இவங்கள போயிட்டு ஒரு சனிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுமா. போகும்போது வெறுங்கையோடு போகாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசனுக்கு நெய் கொண்டு போகணும். பொதுவாகவே நெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்யை நம்ம விளக்கில் ஊற்றி ஏற்றுறதை விட ஈசனை பொறுத்த வரைக்கும் அபிஷேக பிரியன் இல்லையா, ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு இந்த நெய்யை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே நெய் அபிஷேகம் ஈசனுக்கு அதனோட தாற்பயம் என்ன, அதனோட பலன் என்ன அப்படின்னா கெட்ட கர்மாக்களை போகும். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பை எடுத்திருப்பேன், அத்தனை பொறுப்புலையும் எத்தனை கெட்டது செஞ்சுருப்பேன், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு உன்னதமான பரிகாரமா. ஓகே மேம். கோவில் சொல்லிட்டீங்க, என்ன பரிகாரம் பண்ணலாம் அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்மளால் என்ன வந்து பார்த்திங்கன்னா உதவ முடியுமோ, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு இல்லாத முதியோர்கள் இருக்காங்க பார்த்திங்களாம்மா, அவங்களுக்கு முதியோர் ஆசிரமம், முதியோர் இல்லம், அதே மாதிரி அனாதை ஆசிரமம், இந்த மாதிரி இடத்துல நம்மளால் முடிஞ்சது ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அது கொடுக்கறது நல்ல வந்து பார்த்திங்கன்னா உன்னதமான பரிகாரமாக இருக்கும். இது கும்பத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிகளுக்குமே சொல்லலாம். ஓகே மேம். இன்னைக்கு கும்பராசிக்காரர் வந்து போன ஜென்மத்தில் என்ன கர்ம வினையால் இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. கூடவே பரிகாரம் கோவிலும் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.